கல்கண்டு வடைனே பண்ணுவா. அதுக்கு பதிலா இந்த வாட்டி உனக்குலாம் ஹெல்த் கான்ஷியஸ் ஆச்சு. நீங்களா இதுல எது ஹெல்த்தி? அது வெல்லம். இந்த வெள்ளப்பாகு நன்னா பாகு இல்ல வெல்லம் நன்னா மெல்ட் ஆயிருக்கு. இது வந்து கையை அப்படி பண்ணேன்னு வச்சுக்கோ, இப்படி பிச்சுக்கு பிச்சுக்குன்னு விட்டணும். ஓகே, அழகா இருக்கும்மா. ஒரு வாயில டபக்குன்னு ரசகுல்லா மாதிரி சாப்பிட்டுடலாம். வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். போன வாரம் சுவிட்சர்லாந்துக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு ஸ்விஸ் ரோஸ்டி வித் இந்தியன் ஒரு தேசி ட்விஸ்ட் அப்படின்றது பார்த்தோம். நாங்கள் நிறைய பேர் இட் இஸ் வெரி வெரி சர்ப்ரைசிங். ஏன்னா நான் அம்மா கிட்ட எப்பவும் சொல்றது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அம்மா தான் லெட்ஸ் ட்ரை சம்திங் நியூ அப்படின்னு சொல்ல. And the response has been great. Many of you wanted also to learn some of those recipes. So thank you very much. Which we make it at home. ஆமா, கொஞ்சம் அந்த ஒன்றும் இல்லை, இந்த இன்சிலாடாவே கொஞ்சம் வேற மாதிரி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். பார்க்காத அது மாதிரி 8 அடி பஞ்சா 500 அடி பாய வேண்டியது. ராகேஷ், நீ ஷெஃபா, மாஸ்டர் ஷெஃப், நீ கைடா, இது ஐ மீன் ஜட்ஜா வேற இருந்துட்டோ எனக்கு இது கூட தெரியலன்னா எல்லாரும் சிரிப்பாரு. அது சரி சரி, ஓகே, வெரி குட். சோ இன்னைக்கு போன வாரம் சுவிட்சர்லாந்து போனோம். இன்னைக்கு எங்க? இந்த வாரம் வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் a traditional one. It is வெள்ளப்பாகு போண்டா, ஜீரா போண்டா. இது வந்து நன்னா நம்ம ஆத்தெல்லாம் கல்கண்டு வடைனே பண்ணுவா. அதுக்கு பதிலா இந்த வாட்டி உனக்குலாம் ஹெல்த் கான்ஷியஸ் ஆச்சு. நீங்களா இதுல எது ஹெல்த்தி? அது வெல்லம். when compared to யார் சொன்னா வெல்லம் ஹெல்த்தி? நீ சொல்றதுதான், நான் சொல்றது இல்ல. சும்மா இஷ்டத்துக்கு அடிச்சு விட வேண்டியது. சரி, என்னலாம் வேணும் சொல்லு. அதனால வந்து இது பாரு, இது வந்து ஒரு அழாக்கு முழு உளுந்து நன்னா 3 மணி நேரம் ஊற வச்சு, துளி உப்பு, அப்புறம் 1 atom of ஏலக்காய் அதை போட்டு நன்னா அது பாரு வழி 3 அரைச்சு வச்சிருக்கு. சரி, ஓகே. அது அரைக்கிறது கூட I added only ice water. போடு சக்கா அந்த மாதிரி. அதுக்கு இந்த ஒரு அழாக்கு வெல்லனாக்கா ஒரு 1.25 அழாக்கு இது வச்சிருக்கேன் பாரு, வெல்லம். அத வந்து இப்ப நாட் பாகு, கொஞ்சம் பிச்சுக்குன்னு வரும், அவ்வளவுதான். ஓகே, சரி. அப்புறம் வந்து அதுக்கு போடுறதுக்கு சுக்கு கொஞ்சோண்டு அண்ட் ஆல்சோ ஏலக்காய். இது பாரு, இந்த ஊற வச்சது மாத்திரம் சும்மா எடுத்துன்னு வந்தேன். உளுந்து ஊற வச்சது, ஒன்லி உளுந்து தான், வேற அரிசி கிரிசி எதுவும் கிடையாது. ஓகே. அப்புறம் வந்து மேல கார்னிஷ் பண்றதுக்கு ரோஸ்டட் நட்ஸ். அவ்வளவுதான். சோ இதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சமா தண்ணி விட்டு லைட்டா இது பண்ணாம இது வந்து இப்போ கொஞ்சம் பாகு மாத்திரம் வச்சுக்கலாம். சரி, ஓகே. சோ இது வந்து 1 கப்பு அளவு வந்து உளுந்து ஊற வைக்கிறோம்னா அதுக்கு 1.5 கப்பு அளவுக்கு வந்து வெல்லம் பாகு. அந்த தண்ணி எடு. அண்ட் அரைக்கும் போது அதுல கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஏலக்காய் தூளி. உப்புன்னா ஒரு ஆட்டம். நீ வெறும் நீ மாதவிட்ட கொடுத்தா கூட கொஞ்சம் உப்போட சாப்பிடும் அது. அப்படி அது மாதிரி என்னமா ஊத்திட்டே இருக்க? இது வெறும் தண்ணியா தான் இருக்கணும். சோ எவ்வளவு தண்ணி? இது வந்து நன்னா நீ 1.5 கப்பு போட்டேனாக்க நன்னா 2 பங்கு தண்ணி வைக்கலாம். சோ 3 தண்ணி. ஆமா ஆமா. நல்லா இது பண்ணட்டும். அது இதுலயே நீ கொஞ்சம் ஏலக்காவையும் போட்டுடலாம், அவ்வளவு வாசனையா இருக்கும். சரி, இது கரையறதுக்குள்ள நம்ம அது பொரிச்சுக்கலாமா? பொரிச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். சரி, ஓகே. இந்த வெள்ளப்பாகு நன்னா பாகு இல்ல வெல்லம் நன்னா மெல்ட் ஆயிருக்கு. இது வந்து கையை அப்படி பண்ணேன்னு வச்சுக்கோ, இப்படி பிச்சுக்குன்னு விட்டணும். ஓகே, அவ்வளவுதான். அது நோ கம்பி பாகு, நத்திங் லைக் தட். ஓகே, ஓகே. இது வந்து கொஞ்சம் குறைச்சு வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்து ஐ அம் ஆடிங் இது ஏலக்காய் தூள் அண்ட் சுக்கு பொடி. சுக்கு நல்ல பானக வாசனையா இருக்கு. ஆமா, சோ நைஸ். ஆஹா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதுவும் கல்கண்டுல வடை பண்ணி இதுல போடுற மாதிரி போடு. இன்னைக்கு இதுல வந்து இன்னும் கொஞ்சம் போடேன், வாசனையா இருக்கும். நீ சொல்லிட்ட ஷெஃப், நல்லா இருக்கு பத்தியா? சாபாஷ், வெரி குட். வேணா அப்புறம் கூட போட்டுக்கலாம். ஆமா, போட்டுக்கலாம். இப்போ வந்து இது போண்டா பண்றேன் நான். போண்டோ கரெக்டா நான் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணு பாப்போம். கரெக்ட். ஆஹா, நீ பெருசா நான் போடுவேன், நீ சின்னதா போடுங்க. அதேதான், அழகா இருக்கும்மா. ஒரு வாயில டபக்குன்னு ரசகுல்லா மாதிரி சாப்பிட்டுடலாம். அது சரி. உனக்கு ஏன் தெரியுமா? உனக்கு அவசரம். ஒரு அவசரம் இல்ல. ஆமா, அப்ப டபக்குன்னு சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு செல்ல வச்சுட்டு உனக்கு வருது. அப்கோர்ஸ் நான் தப்பு சொல்ல மாட்டேன், வேலை பண்றோம் வேலை. ஆமா, செல் இல்லாட்டா பாவம் முந்திமா இருந்தா ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். இப்ப லேப்டாப்போட செல்லுல தான் வேலை இருக்கு. ஒரு நாள் நம்ம இது பார்க்கும்போது ஞாபகம் வருது, நம்ம இந்த மேங்களூர் போண்டா பண்ணதே இல்லமா? பண்ணதில்லை. இந்த ஜவ் போண்டா, அதுவும் இந்த மழைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். நிஜமாவே ஜவ் போண்டா நல்லா புளிக்க வச்சு நான் மேங்களூர்ல சாப்பிட்டிருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும்.
எல்லாமே நல்லா தான் இருக்கும். உடம்பு அப்படியே சிக்குன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோ, அம்மா அதுதான் கஷ்டம். தினமும் சாப்பிடலாம். அது நீங்களாவது சின்னவா நீங்க அந்த எக்ஸசைஸ்க்குலாம் போறேன், அவ்வளவு தூரம் எக்ஸசைஸ் பண்றோம். பண்ணாம we are not sitting at home idle. ஓ அப்படி வேற. பின்ன வீட்டு வேலையெல்லாம் இப்ப யார் பண்றா ராகேஷ்? அப்படியா? பின்ன என்ன நம்ம தான் பண்றோம். அதுவும் எசென்ஷியல் கிச்சன்ல வந்து ஐ ஹேவ் த ஹெல்ப், பட் பண்றதெல்லாம் நான் தான். அதெல்லாம் ஒத்துருமே விட மாட்டேன். சொல்லிட்டேனே கண்ட்ரோல் ஃப்ரீக்குன்னு. கண்ட்ரோல் ஃப்ரீக்குன்னு இல்ல. See, we are used to certain இது. அது நல்லா இருக்கு. அதெல்லாம் அது அவளுக்கெல்லாம் தெரிஞ்சு சொல்லி கொடுக்கலாம்னா கூட அவளுக்கு they don't have the patience to learn. So அம்மா இது வந்து இப்ப வெறும நன்னா அந்த கன்சிஸ்டன்சி ஒரு மாதிரி வந்த உடனே அணைச்சு வச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் பாரு எத்தனை அழகா இருக்கு பத்தியா. அது கொஞ்சம் ப்ரௌன் ஆக வேண்டாமோ? ஒன்றும் அவசியம் இல்லை, ஏன்னா அது நல்லா ஊறும். இந்த மாதிரி இருந்துன்னா தயிர் வடை கூட நான் என்ன பண்ணுவேன்னாக்கா இந்த மாதிரி பதம் ஒரு 2 minutes எடுத்து அதுல போட்டேன்னு வச்சுக்கோ, ஆஹா அவ்வளவு நல்லா இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா அந்த ஏலக்காய் சுக்கு வாசனை. ஆமா இப்ப பாரு ஃபர்ஸ்ட் கிளாஸ். அரைச்சது நல்லா இருக்கு, எண்ணெய் உரியவே இல்லை பாரு. ஆஹா ஆஹா சபாஷ். ஆஹா இது அப்படியே ஊற சவுண்ட் கேக்குறதுமா. ஆமா குச்சி 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 கலரே மாதிரி இருக்கு பத்தி அதுல. இப்ப வந்து இதுல வந்து நல்லா கார்னிஷ் இட். கார்னிஷ் வந்து நீ மேலாக இதுக்கு போடுறதுக்கு பதிலா இப்ப குழந்தைக்கு கொடுப்பல்ல அதுல போட்டுட்டு அதுக்கு மேல நட்ஸ் போட்டா இன்னும் நல்லா இருக்கும். போடு பாப்போம். அதுல பண்ண போறது இல்ல, அவளுக்கு பண்றப்போ பாரு கொஞ்சம் அந்த இதோடையும் சேர்த்து ஜீரா காப்பாட் இன்னும் ஒண்ணு போடுறேன். குழந்தைக்கு ஒண்ணு குழந்தை டயட்ல இருக்கு. வெல்லமும் சர்க்கரையும் ஒண்ணுதான் கிட்டத்தட்ட. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யார் சொல்றாரு? எல்லாம் நான். இதுல பாதாம் எல்லாம் இப்ப பாரு. இப்ப நீ இதோட சேர்த்து இதை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இன்னும் எக்ஸ்ட்ரா 4 ரவுண்ட் ஓடணும். மச்சி காப்பாட் நல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாசனை. பாரு அதுக்குள்ளேயே அது நல்லா ஊறிருக்கா. அதை நீ எப்படி சாப்பிடணும்னா அந்த தயிர் வடை இதெல்லாம் அழகா கட் பண்ணி அதுல ஊற போட்டுடணும். ஆமா அதுக்கு மேல அந்த பூந்தியோ அதுக்கு தூவிக்கணும், இதுக்கு இதை தூவிக்கணும். பண்ணிட்டு சாப்பிட்டா அமிர்தமா இருக்கும். மச்சி காப்பாத். இது இட்ஸ் அட் தட் பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி வேர் அது உள்ள போட்ட உடனே அந்த வெல்லத்தை வந்து அப்படியே இழுத்துக்கிறது. அந்த crunch ஆஃப் த நட்ஸ், அந்த ஏலக்காய் வாசனை சுக்கு வாசனை சேர்ந்து சாப்பிடும்போது இட் இஸ் ஜஸ்ட் மேஜிக்கல். ஏன்னா கல்கண்டு வடை இந்த மாதிரி இருக்கும். இது வந்து திஸ் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி யூனிக். ஆந்திரா சைடில் அந்த மாதிரி பண்ணக்கூடியது ஒன்று. ஸோ ஆந்திரா சைடில் அது நிறைய பண்ணுறாங்க. ஆமாம், தட்ஸ் குவைட் ப்ரெவலண்ட் இன் ஆந்திரா. எஸ் எஸ். அதனால அது இன்ஃபேக்ட் ப்ராபப்ளி அதை மாதிரி பண்ணுறது கிரெடிட் அவளுக்கு தான் வரணுமா இன்னும் தெரியல எனக்கு. ஐ டோன்ட் நோ. இட்ஸ் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக். ஃபென்டாஸ்டிக். ஸோ கோ அஹெட், ட்ரை திஸ் ரெசிபி ஜீரா போண்டா. இந்த மாதிரி திடீர்னு வந்து இந்த பக்கம் திடீர்னு நாங்கள் வெளிநாடு இந்த மாதிரிலாம் போயிட்டு வருவோம். Until then, keep watching Ammavum Naanum. We will see you next week. Bye. Bye.